கைலாசத்திலே பார்வதியை மனமுடிக்க செல்லும் பொழுது கைலாசத்தை பாதுகாக்க ஆள் இல்லை என்று வேள்வி வளர்க்க வேள்வியை வளர்க்கும் போது அந்த வேள்வியில இருந்து முனிவர்களும் தேவர்களும் சிவசிவா 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 என்று ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் போது சிங்கடாக்கார சுவாமி பிறப்பார் என்று வேள்வியை வளர்க்க அந்த வேள்வியில இருந்து யார் பிறக்கின்றார்? பனை மரம் போல் உயரத்தோடு அழகு மரம் போல் உடலோடு உயரத்தோடு போட்டு அந்த அழகு பூதம் வந்து பிறந்த போது அந்த பாண்டார்களே தேவரெல்லாம் பிறந்த போது வளர்க்கும் போது சுவாமி பிறப்பார் என்று நினைத்து வளர்த்த வேள்வியிலே யார் வந்து பிறக்க அக்கினி உருவேற எலுமிச்சங்கனியாக இருந்த உருவானது பெருசாகிட்டே வருது, ஊதிக்கிட்டே வருது. ஆமா எலுமிச்சங்கனியாக இருந்தது மாங்காய் போல உருவெடுங்கு கொஞ்சம் பெருசா மாங்காய் மாதிரி ஆயிட்டு. ஆமா மாங்காயாக இருந்தது தேங்காய் போல உருவெடுக்கு அக்கினி வளர அந்த வேள்வியில இருந்து விண்ணுக்கும் மண்ணுக்குமா பூதம் பிறந்து நிக்கி. அழகான ஒரு பூதம் பிறந்து நிக்கி. பூதம்னா சும்மா பிறங்குமா? பூதமா பிறந்திருக்கு. அப்பா ஆமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் பர்வதம் போல் உடலோடு மரம் போல உயரத்தோடு பூதத்தை பார்க்கிறதுக்கு பயமா இருக்குமே? பயங்கரமா இருக்கும். அக்கினி குழிக்குள்ள இருந்து அரணாரோட நெற்றிக்கண் பட்ட பார்வை பட்டவுடனே அக்கினி குழிக்குள்ள இருந்து ஐயா பிறந்து நிற்கின்றார். பார்த்தார்கள் தேவர்கள் எல்லாம். அடே அப்பா அடேங்கப்பா என்னடா இது? இப்பேற்பட்ட பூதம் வந்து பிறந்து நிக்க, எத்தா தண்டி பூதம் வந்து பிறந்து நிக்கி என்று அசுரர்களும் தேவர்களும் அந்த முனிவர்களும் தேவர்களும்
தேவர்களும் இனிமே இந்த இடத்துல நம்ம நின்னோம். ஆமா, இவன் நம்மளையே அடிச்சாலும் அடிச்சிருவான். இந்த பூதம் நம்மளை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுரும், நம்மளை கொன்னாலும் கொன்னுரும். பகவான் பேச்ச கேட்டுதானே வந்து வேள்வியை வளர்த்தோம். வேள்வியை வளர்த்தோம். வாங்க கைலாசம் ஓடிடுவோம். ஓடிடுவோம் ஓடிடுவோம். நம்மளை காப்பாத்தணும்னா பகவான் தான். பகவானாலதான் முடியும் 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 என்று அமரர் தேவ முனிவர்கள் எல்லாம் வேள்வியில பிறந்து நிக்கி. ஆமா, கொண்டா கொண்டா கொண்டான்னு நிக்காரு. கொண்டா எனத்த கொண்டா அப்படி ஆங்காரமா நிக்காரு. கோபமா நிக்காரு. ஆங்காரமா நிக்கும் போது ஆமா பார்த்தார்கள் தேவர்கள் எல்லாம் இனிமே நம்ம அங்க நிக்க கூடாது நம்ம நிக்க வேண்டிய இடமே கிடையாது என்று ஆமா ஆதிவல்லி கைலாசம் தேடி நல்ல பெருநடையா 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 ஓடி வாரார் தேவரெல்லாம் 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 பெருநடையா 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 ஓடி வாரார் தேவரெல்லாம் 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 தேடி எல்லோ தேடி எல்லோ அங்கே ஆனந்தமா ஓடி வாரார் ஓடி வாரார் அவர் பகவானோட முன்னாரே முன்னாரே ஐயா முன்னாரே முன்னாரே அவர் பாங்குடனே ஏகி வாரார் ஏகி வாரார் ஏகி வாரார் ஐயா முன்னாரே முன்னாரே ஓடி வாரார் ஓடி வாரார் பகவானிடத்தில் நாம போய் முறையிட வேண்டும் என்று யார் வருகின்றார் யார் வருகின்றார் அமரதேவ முனிவர்கள் எல்லாம் ஓட்டமும் பெருநடையுமாக ஓடி வருகிறார்கள். அப்படி ஓடி வருகின்றார்கள். ஏற கைலாசத்துக்கு வாராங்க பின்னங்கால் புடதியில் அடிக்க. ஆமா, எதுக்கு பூதத்துக்கு பயந்துகிட்டு ஓடி வராங்க. ஏன்னா இவர் அவ்வளவு ஆங்காரமா பிறந்து நிக்காரு. ஆமா, ஆங்காரமா பிறந்து நிக்காரு. அப்படியே ஓடி வாராங்க பார்த்தார் பகவான். என்னப்பா கொடுத்த வேலை என்னாச்சு? எல்லாரும் இப்படி பதறி அடிச்சு ஓடி வாரீங்களே, என்னாச்சு? இப்படி ஓடி வாரீங்க, எதுக்கு இப்படி ஓடி வாரீங்க, என்ன விவரம்னு கேட்டேன். சுவாமி என்ன உங்க பேச்ச கேட்டு நாங்க போய் வேள்வியை வளர்த்தோம். அந்த வேள்வியில பார்த்தா குட்டியா இருந்து ஊதி ஆமா பெரிய உருவமா ஒண்ணு வந்து பிறந்து நீக்கி. அப்பா அவனை பார்க்கிறதுக்கு 2 கண்ணு காணாது. ஆமா, அவனை பார்த்த உடனே பயம் தாங்க முடியல, ஓடி வந்துட்டோம். அதிவீர சூரனா பிறந்து நிற்காரு என்று ஆமா ஆண்டவன் பகவானிடத்தில் முறையிடும் பொழுது பார்த்தார் பகவான். எப்ப என்னாச்சு? நான் தான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே சொல்லிதானே அனுப்புனேன். ஆமா, காவல் காக்கிறதுக்கு ஏற்ற ஆள் பிறப்பான்னு சொல்லித்தானே அனுப்புனேன். அவன் கரெக்டா தான் பிறந்திருக்கான் என்று ஆமா ஆண்டவன் பகவானிடத்தில் சொல்ல உடனே பார்த்தார் பகவான். கைலாசம் வர சொல்லுங்க, வரட்டும், பாத்துக்கிடுவோம் என்று ஆண்டவன் பகவான் சொல்ல இந்த தேவர்கள் முனிவர்கள் அமரர்கள் அனைவர்களும் அந்த சூரனை பார்த்த பயத்துல ஆமா எங்கள் ஐயா இந்த செங்கடாந்தார சுவாமியை பார்த்த பயத்திலே இவன் உள்ள வந்து நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவான் என்று ஆமா 4 கோட்ட வாசல் கதவை இழுத்து அடைத்தார்கள். எங்க கைலாசத்துல ஆமா 4 கோட்ட வாசல் கதவை இழுத்து அடைத்த உடனே அடைச்சிட்டு அவ்வளவு பேரும் கைலாசத்துல இருக்கா. ஆமா, பார்த்தார் எங்கள் ஐயா இந்த செங்கடாந்தார சுவாமி. ஆமா, வேள்வியில என்ன பிறக்க வைத்து விட்டு ஆனா ஆமா நீங்க எல்லாரும் கைலாசமா போயிருக்கீங்க. நீ எங்க ஒத்தியில போட்டுட்டு எல்லாரும் கைலாசத்துக்குள்ள போயிருக்கீங்களா? என்ன விவரம்னு தெரிய வேண்டும் அல்லவா? எந்த பிறப்பா இருந்தாலும் ஏன் பிறந்தோங்கிற காரணம் தெரியணும்லாமா? கண்டிப்பா உலகத்துல என்ன பூலோகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஏன் பிறந்தோன்னு காரணம் இருக்கும். யாரை எங்க எப்ப பிறக்க வைக்கணும், யாரை வச்சு எந்த வேலையை முடிக்கணும்னு பகவானுக்கு சரியா
சரியா தெரியும். அவருக்கு எல்லாம் கரெக்டா தெரியும். என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் பாரு வீட்டுல சண்டை போடுவாங்க. ஆமா, எனக்கு இருக்க திறமைக்கு ஆமா நான் எங்க பிறந்து எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? நான் எங்க பிறந்து எப்படி இருக்க வேண்டியவன். ஆமா ஆமா, உனக்கு பிள்ளையா பிறந்துட்டு இங்க வந்து இப்படி இருக்கனே என்ன செய்ய அப்படின்னு ஒவ்வொரு வீட்லயும் சண்டை போடுவாங்க. ஆனா ஆமா, பகவானுக்கு தெரியும் யாரை எங்க பிறக்க வைக்கணும், யாரை வச்சு எந்த காரியத்தை நடத்தணும், யாரை எங்க கொண்டு போய் சேர்க்கணும், யாரை வச்சு எந்த வேலையை முடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அதுதான் கிடையாது. ஆமா, ஓரவஞ்சகம் உள்ளவர். யாருமா ஓரவஞ்சகம் உள்ளவர்? நம்மள படைச்ச பகவான் தான். அப்படி கிடையாது. ஆமா, என்ன நடக்கும் நம்ம செய்த பலனுக்கு. ஆமா ஆமா, பார்த்தார் இவர் வேள்வியில பிறந்திருக்கிறார். எங்கள் ஐயாவோடு சேர்த்து அந்த வேள்வியில இருந்து கூட யார் பிறங்க? யார் ஐயா பிறக்க? அங்காரே ஜோடு வந்தோடு ஐயனே ஜோடு வந்தோடு ஒரு மங்கை வந்து பிறந்திருக்கா. என்ன பிறவி செஞ்சுட்டு கைலாசத்துக்கா ஓடி இருக்கீங்க இரு உங்களை பாத்துக்கிட்டு ஓடியா போயிட்டீங்க என்று. ஆமா, இவர் எப்படி பிறந்திருக்காரு? பிறந்திருக்கிறார்? பந்தம் கையில் பிடித்து இடையில் ஒரு ஜல்லடமா 7 மணி வல்லையமா அறையில் ஒரு ஜல்லடமா 5 மணி வல்லையமா கண்டல் 2 பொறி பறக்க கட்டுக்கடங்காத வீரனா பிறந்திருக்கின்றார். என்னையா விட்டுட்டு போறீங்க? உங்களை பாத்துக்கிறேன். நீ என்ன பிறவி செஞ்சுட்டு ஓடிட்ட, நான் உன்னை தேடி வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு காட்டுதம் பாரு. என்னைக்குமே என்னையா கடவுளை தேடிதான் நாம போகணும். அதுதான் கரெக்ட். ஆமா, பார்த்தார் எங்கள் ஐயா இந்த செங்கடாக்கார சுவாமி. ஆமா, நாம கைலாசம் போக வேண்டும் என்று அக்கினியில் பிறந்த பிள்ளை அழகு பிள்ளை செங்கடாக்காரே ஆதிவல்லி கையிலை தேடி அழகுடனே வாராரே அவர் போட்ட வாசலில் பார்ப்பாரா குணமுடைய செங்கடாக்காரே ஓடி வருகின்றார். கைலாசம் வரும் பொழுது 4 கோட்ட வாசலையும் சுத்தி பார்க்காரு. அப்படியே சுத்தி பார்க்காரு. என்ன நடக்கு? 4 கோட்ட வாசலையும் சுத்தி பார்க்காரு. இவரை பார்த்த பயத்துல இவன் கைலாசத்துக்குள்ள வந்தா நம்மளை இருக்க விட மாட்டான். ஆமா, என்று என்ன அமரர் தேவர் முனிவர்கள் அனைவர்களும் 4 கோட்ட வாசலையும் சுத்தி அடைச்சிட்டு அப்படியே சப்புன்னு அடைச்சிட்டு உள்ள நிக்காங்க. ஆமா, பார்த்தார். ஆமா, எங்கள் ஐயா இந்த செங்கடாக்காரர் என்ன நினைக்காரு? என்ன நினைக்கின்றார்? அவர் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கலாம். ஆனா என்ன செய்தாரு? என்ன அது கைலாசம் அல்லவா? என்ன இருந்தாலும் ஆமா, ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இருக்கு. எவ்வளவுதான் கோபக்காரரா இருந்தாலும் ஆமா, என்ன செய்தாரு? பொறுமையா இருக்காரு. முதல்ல மேலக்கோட்டை வாசலுக்கு வந்தார். அப்படியே சுத்தி வாராரு. முதல்ல மேலக்கோட்டை வாசலுக்கு வந்தார். மேலக்கோட்டை வாசலிலே வந்து அப்படியே கதவை தட்டுதாரு. எதுக்கு? திறக்கிறதுக்கு. தட்டினா தானே திறக்கும். அதான் சொல்லிருக்காங்கல்ல. என்னம்மா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதே மாதிரி கதவை தட்டுதாரு. தட்டினா தானே நமக்கான பாதை திறக்க இல்லையான்னு தெரியும். ஆமா, என்னையா எனக்கே உங்ககிட்ட ஒரு பொருள் வேணும்னு என்கிட்ட ஒத்த பொருள் கிடையாது, நீ என்கிட்ட கேட்காத. அப்ப கழுத்துல போட்டுக்கிறதெல்லாம் என்னதுமா? இது எல்லாம் நெல்லையப்பர் கோயில் வாசல்ல ஆப்பர்ல வாங்கினது.
ஆஃபர்லையா? ஆமா. அப்ப இதெல்லாம் தங்கம் இல்லையா? ஆஹா, எல்லாத்தையும் இப்போ மார்கழி தையில பாட்டு இல்லல்ல. ஆமா. அதாவது ஐப்பசி கார்த்திகை மார்கழியில சரி எல்லாம் கூட்டுறவு வங்கியில கொண்டு வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்க? அப்பதான் தள்ளுபடி ஆகும். அப்படியாமா? ஆமா. என் செங்கடாக்கார சுவாமி சிவனாருடைய கைலாசத்திலே இந்த கைலாசத்திலே கதவை தட்டுதாரு. அப்படியே கதவை தட்டுகின்றார். எப்படி தட்டுகின்றார்? எப்படி தட்டுகின்றார்? கதவை திறந்துடுங்க தேவர்களே, கதவை திறந்துடுங்கோ, கதவை திறந்துடுங்கோ தேவர்களே, கதவை திறந்துடுங்கோ. நீங்க வாசல் வழி விடுங்க தேவர்களே, வாசல் வழி விடுங்க. கதவை திறந்துடுங்க தேவர்களே, கதவை திறந்துடுங்க. வாசல் வழி விடுங்க தேவர்களே, வாசல் வழி விடுங்க. அறிவல்லி நல்ல கைலைக்கு தாளகுடனே வந்து இருங்க. அறிவல்லி நல்ல கைலைக்கு தாளகுடனே வந்து இருக்கு. அடைந்திருக்கோ அடகதவை அத்துணை வெறுமை திறந்து விடுங்க. அடைத்திருக்கும் அடகதவை அத்தனை வெறுமை திறந்து விடுங்க. கதவை திறந்துடுங்க தேவர்களே, கதவை திறந்துடுங்க. வாசல் வழி விடுங்க தேவர்களே, வாசல் வழி விடுங்க. வாசல் வழி விடுங்க தேவர்களே, வாசல் வழி விடுங்க. கதவை வந்து பொறுமையா தட்டுதாரு. மெதுவா அவர் பாட்டுக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு நிக்காரு. எதுக்கு? ஆமா. என்ன தட்டுதாரு? கதவை தட்டுகின்றார். கதவை தட்டுதாரு. ஆமா. ஆனால் ஆமா. கதவை திறங்க, வாசல் வழி விடுங்க. வாசல் வழி விடுங்க, கதவை திறங்கயா. உள்ள என்னையா பண்ணுதீங்க? நான் கைலாசத்துக்குள்ள போகணும். நான் உள்ள போகணும், நான் ஏன் பிறந்தேன்னு காரணத்தை கேட்கணும். ஒழுங்கா கதவை திறங்க என்று ஆமா. யார் சொல்லுகின்றார்? யார் யார் ஐயா சொல்லுகின்றார்? இந்த வேள்வியில பிறந்து விண்ணுக்கும் மண்ணுக்குமா நிற்கின்றாரே. ஆமா. எங்கடாக்கார சுவாமி சொல்லும் போது அவர் வெளியே நின்று சொல்லும் பொழுது மேலக்கோட்டை வாசல்ல இருக்கவனுக்கு பயம் வந்துட்டு காலு கையெல்லாம் கிடு 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 கிடுன்னு நடுங்கு. நம்ம கதவை திறந்து விடுதோம்னு திறந்த நேரத்துல நம்மள அடிச்சிட்டோம்னா சுவாலி முடிஞ்சு. போற போக்குல நம்மள இந்த பக்கம் 2 பேரும் அந்த பக்கம் 2 பேரை தூக்கி எறிஞ்சிட்டாரு. தெரியாதனமா அவன் காலுக்குள்ள மாட்டணும். ஆமா. அவளைத்தான் நம்ம மண்ட மூலம் நசுங்கி போகும். வேண்டாம் வேண்டாம். நம்ம கதவை திறக்கவே வேண்டாம். கூட 2 கல்ல கொண்டாங்க, குறுக்க அண்டை கொடுங்க. ஆமா. கதவை ஓப்பனா திறந்தாலும் திறந்துருவான் என்று ஆமா. மேலக்கோட்டை வாசல்ல இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் கதவை திறக்காம இழுத்து அடைச்சாங்க. அவங்க இழுத்து அடைக்காங்க, முட்டு கொடுக்காங்க கதவை. ஆமா. பயந்து போய் முட்டு கொடுத்துட்டு நிக்காங்க. மேலக்கோட்டை வாசல் தானே அடைப்ப. ஆமா. என்று எங்கள் ஐயா இந்த செங்கடாக்கார சுவாமி, செங்கடாக்கார சுவாமி அவர் மேலக்கோட்டை வாசல் வாரார், வாசல் எங்க ரூபாயுள்ள சாமி அவர், சாமி அவர் கதவதையும் திறக்க சொல்ல பார்த்தார்களே முனிவர் எல்லாம். அவர்கள் வழி விட மாட்டோம் என்று அவர் வந்தடைக்கார் கதவதை வாசல் நல்ல கதவதையோ அவர் வகையுடனே அடைந்த போது இவர் 4 கோட்ட வாசல் வந்தார். 4 கோட்ட வாசல் வந்தார். அவர் நலமுடனே ஆவியவர். மேலக்கோட்டை வாசல் தட்டி பார்த்தாச்சு. கதவை அடைக்க அடைச்சிட்டு திறக்கல. கதவை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்து கீழக்கோட்டை வாசலுக்கு வாராரு. கோட்டை வாசலுக்கு வாராரு. அங்கேயும் வாராரு. அங்கேயும் கதவை யாரும் திறக்கல. அங்கேயும் தட்டு 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 தட்டுன்னு தட்டி பார்க்காரு. யாரும் கதவை திறக்கல. இவரை பார்த்த பயத்துல அவ்வளவு பேரும் கதவை திறக்க பயந்து போய் நிக்காங்க. இங்க கதவை திறக்க நேராக நேராக இங்க இவருக்கு என்ன ஆகுது? ஐயாவுக்கு மண்டைக்கு ஏறுது. ஏற்கனவே என்னையா முதல்லயே வந்து பொறுமையா கதவை தட்டுதார் இல்ல. ஆமா. திறந்திருக்கணும்ல. பொறுமையா இருக்கையில அப்ப கதவை திறந்து விட்டுருக்கணும்ல. உள்ள ஆளு இல்லனாலும் பரவாயில்ல. இவர் பார்த்திருக்காரு. ஆமா. இந்த வழியா தானே நீங்க போறீங்கன்னு பின்னாடியே வந்திருக்காரு. உள்ள நின்னு உள்டாப்பா போட்டுக்கிட்டு கதவை திறக்கலனா அப்ப என்ன செய்ய முடியும்? அது என்னமா உள்டாப்பானா என்னதுமா? உள்டாப்பா தெரியாதா ஐயா? என்ன தெரியாத? ஐயா வீட்டு கதவுல உள்கொண்டி இருக்குமே, அது தெரியாதா? எங்க ஊர்ல எல்லாம் நாங்க கதவே வைக்க மாட்டோம் வீட்டுக்கு. அப்படி என்ன வீடு அப்போ? ஆமா, எங்க ஊர்ல எந்த களவு போவாது, எதுவுமே போவாது. எல்லாரையும் நாங்க ஒண்ணு போல நம்புவோம். இப்ப திறந்து போட்டு தான் வந்திருக்கீங்களா? ஆமா, திறந்து போட்டு தான் வந்திருக்கேன். அது சரிதான். ஆமாமா. நல்ல அப்படி எந்த
எந்த ஊரியாது எந்த ஊரியாது? எங்க ஊர் அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. அதான் எங்க இருக்கு? தென்காசியில இருக்கு. தென்காசியில இருக்கோ? ஆமா. அது சரிதான், சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு அங்க வந்துருவோம். அதான பார்த்தேன். ஆமா. ஆனால் கதவை உள்ள அடைச்சிக்கிட்டு வெளியே இருந்து இவன் கதவை திறக்க மாட்டேங்கான். திறக்க மாட்டேங்கான். ஆமா. உள்ள இருந்துகிட்டு திறக்க மாட்டேங்காங்க. உள்ள இருந்துகிட்டு வெளியே இருக்கிற ஆளை உள்ள வழி விடாம திறக்க மாட்டேங்கான். ஆமா. ஒவ்வொரு கோட்டை வாசலா தட்டி பாக்காரு. அப்படியே தட்டி பாக்காரு. இவருக்கு கோபம் கூடிக்கிட்டே இருக்கு. அங்க நேராக கோபம் கூடுது. ஏற்கனவே அக்கினியில பிறந்தவர் அனலா நிக்காரு. அவர் கோபத்துல கூடி போய் நிக்காரு. இவன் யாருமே கதவை திறக்க மாதிரி தெரியல. ஆமா. ஆமா. கதவை திறக்க பாக்காரு, திறக்க வழி இல்ல. திறக்கிறதுக்கு வழி இல்ல. இனிமேல் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா வழி நடக்காது. அதான் சாப்பிடு 2 புரோட்டா வேணா கேட்டையா நீ? அதை வாங்கி வச்சிருக்கா. பத்திரமா வாங்கி வச்சிருக்காளா? வீட்டுக்கு போவேல சாப்பிடணுமா? 2-3 மணிக்கு மேல வீட்டுல கொண்டு போய் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். ஒரு 145 வாங்கி வச்சு. 145 என்னதியா? இந்த புரோட்டாவையும் பக்கத்துல வச்சு. ஆமா. கொஞ்சம் குருமாவையும் வச்சுக்கிட்டு. குருமா வச்சுக்கிட்டு செமிக்காதாயா. எங்க ஊர்ல ஒரு தாத்தா போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? 145 அடிச்சிட்டு புரோட்டா தின்னவரு வீடு திரும்பல. ஆமா. எங்கன சாப்பிட்டு படுத்தாரோ அங்கனே தான் படுத்திருக்காரு. அது காலையில தெளிஞ்ச உடனே வந்துருவாரு. ஆமா. இப்ப அவர் கைலாசத்துல செங்கடாகாரம் பக்கத்துல நிப்பாரு. அப்போ அது சரிதான். அந்த 145 பவர் அப்படி இருக்குமா? செமிக்காதியா. ஆனால் ஆமா பார்த்தார். இனிமேல் என்ன செய்தவனு மட்டும் பாரு. இன்னுமா பாரு என் வேலைய என்று என் பொறுமையை சோதிச்சுட்டல்ல. ஆமா. நான் சிவனேன்னு பொறுமையா தானே கதவை தட்டுனேன். அப்ப அழகா கதவை திறந்திருக்கலாம்ல. திறந்திருக்கலாம். இனிமே பாரு, இனிமே தெரியும் என் பவர். ஆகையினால் ஆமா எங்கள் ஐயா இந்த செங்கடாகார சுவாமி, இந்த செங்கடாகார சுவாமி நீ கதவை திறக்க வேண்டாம், நான் என்ன செய்தவனு பாரு. நான் திறக்கம் பாரு கதவை என்று. ஆமா. அவர் என்ன செய்கின்றார்? என்னையா செய்கின்றார்? அவர் கைலாசத்தை தாண்டுவாரா 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 சுவர் தாண்டுவாரா என் குணமுடைய சாமியவே மதிலதையும் தாண்டுதாரே என் மன்னரான எங்கடாங்காரே மதிச்சுவர தானும் தாண்டி மன்னர் அவர் குதிப்பாரா கைலாசத்தில் குதித்தனே கைலாசத்தில் குதித்தனே கலியுகமும் நடங்குதையா என்ன நினைக்காரு? கரவன் தானே உன்னால அடைக்க முடியும். நான் என்ன செய்தேன் பாரு. இப்ப பாரு என் வேலையை நீ பாரு என்று. ஆமா. கோட்டை சுவரை பார்த்தாரு. அப்படியே ஏறிட்டு பார்க்காரு. ஒரே குதி. ஆமா. பின்னங்கால அழுத்தினாரு. ஒரு ஜம்ப். ஆமா. ஆமா. ஜம்ப்னா என்னதுமா? ஜம்ப்னா குதிக்கிறது. இங்கிலீஷ்ல போறாரு. அம்மா என்னையா அப்படி சொல்லுத? என்னம்மா இங்கிலீஷ் யாரு கொண்டு வந்தாங்க? யாரு? சாமி கொண்டு வர போய் தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். எந்த சாமி கொண்டு வந்தாரு? அத சொல்ல மாட்டேன். ஏமா? ஆமா எசக்கம்மா. எசக்கம்மா இங்கிலீஷ் கொண்டு வந்தாலம்மா. இவன் தாயா சொல்லுதா? உள்ள இருக்கா போய் கேளு. என்னம்மா? மொத பாசம் அம்மா பேச்சி அம்மாளுக்கு தான். என்ன பாசம்? பாசம் அம்மாளுக்கு பாசம் உண்டு ஐயா. பாசம் உண்டு. பேச்சம்மா இப்ப இங்கிலீஷா பேசுனா? அம்மா வெள்ளைக்காரங்க இங்கிலீஷ் தான் பேசுனா. குலசையில இருக்கால்ல அவளுக்கு ஒரு பாசம் உண்டு. பேச்சம்மனுக்கு உண்டு. உண்டு. பால்கடல்ல பிறந்தாலே பத்திரகாளி அவளுக்கு ஒரு பாசம் உண்டு. அவளுக்கு ஒரு பாசம் உண்டு. நமக்கு புரியாது அவ பேசுறது. ஆமா. ஆனா நம்ம பேசுறது அவளுக்கு புரியும். ஆமா. எல்லா சாமிமாரும் அப்படிதான் இருக்காங்க. ஐயா. ஆனால் ஆமா பார்த்தார். ஒரே குதி கோட்டை சுவரை ஒரு நொடியில தாண்டி கைலாசத்துக்குள்ள பாஞ்சார். உள்ள வந்து குதித்தார். குதித்த நேரத்துல ஆமா அடே அப்பா அடேங்க அப்பா சும்மாவே இருக்க மாட்டானே. கதவை திறந்திருக்கலாம். ஆமா. பயத்துல திறக்காம விட்டோம். இவன் ஒரு குதியில உள்ள வந்துட்டானப்பா. உள்ள வந்துட்டானா ஓடுங்க என்று உண்டக்கானும் துணியக்கானும் ஓடுதாங்க. தேவர்கள் முனிவர்கள் அமரர்கள் அனைவேர்களும் அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே இவர் உள்ள குதிச்ச நேரம் கைலாசமே கிட்டு 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 நடுங்குது. ஏன்னா பூதமா உள்ள வந்து குதிச்சு. ஆமா. பார்த்தார். இவர் துள்ளி உள்ள இறங்குறாரு. அப்படியே உள்ள இறங்குறாரு. அந்த கைலாசமே அங்கே அண்டம் எல்லாம் நடுங்க
அகிலமெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது. அடேங்க அப்பா, என்ன நினைக்காங்க அங்க உள்ள இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே ஓடல. தேவர்கள் முனிவர்கள் அமரர்கள் அனைவருல ஓடி ஒளிதான் ஒளிகின்றார். இவன் கையில நம்ம மாட்டிட்டோம், இன்னைக்கு கொன்னுட்டான், நம்மள சோழிய முடிச்சிருவான். கையில தூக்குறாரு, தூக்கி தூக்கி எறிகிறாரு, அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கி எறிகிறாரு. ஏன்னா கோபம் அப்படி இருக்குல்ல. என்னையவா வெளிய வச்சுட்டு ஆமா உள்ள நின்னுகிட்டு கதவை அடைச்சிங்க. என் கூட சேர்ந்தவரா இருப்பாருன்னு நினைக்க. ஏய்யா அப்படி மூக்கு மேல கோபம் நிக்கி. அது எப்படியா மூக்கு மேல எப்படி கோபம் வந்து? ரொம்ப கோபம் வந்துட்டு ஏன் முகம் செவக்கோ இல்லையே, முதல்ல மூக்கு செவந்துரும். அப்படி சொல்லுங்க. அதை பார்த்தே நம்ம சுதாரிச்சுக்கிடணும். ஆமா, என்ன வெளிய வச்சு நீ கதவை அடைக்க சும்மா இருந்திருப்ப, என்ன நீயே பிறவி செஞ்சுட்டு பிறவி செய்து விட்டு என்ன காரணம்னு தெரியாம என்ன அத்துவான காட்டுக்குள்ள விட்டுட்டு ஒத்தியில விட்டுட்டு எல்லாரும் உள்ள வந்து ஓடி ஒளிஞ்சா உன்னை சும்மா விட்டுருவனா? இரு ஒன்ன பாத்துக்கிடவே என்று ஆமா தூக்கி தூக்கி எறிகிறாரு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் எறிகிறாரு. கைலாசம் அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது நடுங்குது. பார்த்தார்கள், பாதி பேர் பகவான் கிட்ட ஓடி வராங்க, ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து ஆண்டவனே பகவானே பகவானே நாங்க சொன்னோம்ல, நீங்க கேட்டீங்களா? அவன் என்ன அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா கதவை இழுத்து அடம உள்ள எப்படி வாராம்னு பாப்போம்னு சொன்னீங்களே. ஆமா, ஆண்டவனே பகவானே பகவானே அவன் கோட்டை சுவர் தாண்டி வீட்டான் தாண்டி ஐயா குணமுடைய பகவானே அவர் மதில் சுவரையும் தாண்டி வீட்டு அமரர் தேவ முனிவர்களை ஐயா அடித்து மெல்ல நொறுக்குறாரே என்று சொல்லி தேவரெல்லாம் ஐயா தேவரெல்லாம் ஏங்கி மனம் வாடுவாரா வாடுவாரா ஐயா ஏங்கி மனம் வாடுவாரா வாடுவாரா ஐயா தேவரெல்லாம் அன்னைக்கே சொன்னமே. ஆமா, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, சொல்லிவிட்டீர்களே. ஆனால் ஆமா எங்க பேச்சே கேட்காம அவன் பரம் பொருந்தியவனா இருக்கான், அதிவீர சூரனா இருக்காரு, அங்காரமா இருக்காருன்னு சொன்னோம். நீங்க கேட்டீங்களா? கேட்கவில்லையே. என்னை விட பெரிய ஆள் யாரு இருக்கா, கதவை இழுத்து மூடுன்னு சொன்னீங்களே. பாத்தீங்களா என்ன அவன் என்ன சேட்டை உள்ள வந்து பண்ணுதான்னு பாத்தீங்களா? ஒரு நொடியில தாண்டி குதிச்சு உள்ள வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன செய்ய என்று அமரர் தேவ முனிவர்கள் எல்லாம் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமானிடத்துல முறையிடும் பொழுது பார்த்தார் பகவான். அப்படி என்ன மிஞ்சினது யாருப்பா அங்க இருக்கா? நான் தான் படைச்சவன், நான் பார்க்கட்டும், நான் பாத்துக்கிட்டேன் என்று ஆமா ஏறிட்டு பார்க்கின்றார். பருவதம் போல் உடலோடு பனைமரம் போல் உயரத்தோடு தந்தடி கையில் பிடித்து ஆமா பந்தம் கையில் பிடித்து வீச்சருவா ஒரு கையில அக்கினி நிறத்தோடு அருணல்ல நிறத்தோடு ஆமா யார் பிறந்திருக்கியா? யாரையா பிறந்திருக்கியா? ஆங்காரமா நிக்காரு அவர். ஏ தேவர்களே நானா அவனானும் பாத்துருவோம் என்று என்ன சொல்லுகின்றார்? அவர் என்ன சொல்லுகின்றார்? கொண்டு வாங்க இரும்பு சங்கிலிய போட்டு கெட்டுங்க இவனை கெட்டுங்க, இவன் என்ன பண்ணிருதான் பாப்போம், என்ன மிஞ்சி கைலாசத்துல என்ன நடக்குன்னு பாத்துருவோம் என்று ஆமா என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்கின்றார்? இரும்பு சங்கிலிய கொண்டு வாங்க இழுத்து கெட்டுங்காரு. இவர் சொல்லிக்கிட்டு எட்டடிக்கு அந்த பக்கம் நிக்காரு. ஆமா யார் பக்கத்துல போக முடியாதுல்லமா. ஆமா இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டே எடுத்துக்கோயே. ஆமா அருவாளை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காமனு வை, அருவாளை வச்சு சுத்திக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் யார் போவா? யாரா சுத்தி நின்னு சொல்லுவாங்க, போய் பிடிங்கப்பான்னு சொல்லுவானே தவிர நாங்க துப்பாக்கிட்டு சுற்றுவோம். அது இப்பமா. ஆமா அப்போ அந்த காலத்துல இப்ப அருவாளே கையில எடுக்க கூடாது. ஆமா சுத்தி நின்னு பிடிங்கப்பான்னு சொல்லுவாங்களே தவிர யாரும் ஓடி போய் பிடிக்க மாட்டாங்க. எதுக்கு இருக்காரு? ஏன்னா அருவாளுக்கு வந்து கண்ணு முக்கு தெரியாது, நம்ம மேல பட்டுரும். அவன் யார் மேலயோ உள்ள கோவத்துல நம்மள ஒரு கொத்திட்டாம்னா கொத்திடுவான். போச்சு நம்ம படுத பாட்டுல இது வேறயா அப்படின்னு. ஆமா இவர் இழுத்து பிடிச்சு சங்கிலிய போட்டு கெட்டுங்காரு. ஆமா யாரும் கிட்ட போக முடியல. யாரு போக? ஆனால் ஆமா பார்த்தார்கள் முனிவர்கள் எல்லாம். அவர் என்ன செய்கிறார்கள்? 70 எடை பெறுமா? 70 எடை பெறுமா? ஏற்ற சங்கிலி தான் வளைந்து அவர் 8 அடி தூரத்திலே இருந்து சங்கிலி எறியுவாரா? சங்கிலியை எறிந்த நேரம் மன்னன் செங்கிடகார
செங்கிடகாரனுக்கு அது மாரோடு மாரோடு மார்பில் வீழ மாரோடு மார்பில் வீழ மாரோடு மார்பில் வீழ மாரோடு மார்பில் வீழ மாயனல்ல மாயனல்ல சங்கிலியோ மாரோடு மார்பில் வீழ போக பயமா இருக்கு. ஆமா, இந்த பக்கம் பகவான் சொன்னதை செய்யலனா இவர் நம்மளுக்கு சாபத்தை கொடுத்துருவாரு. இவர் சாபத்தை கொடுத்துருவாரு. நம்ம அங்க போய் சங்கிலிய போட்டோம், அந்த பக்கம் அவர்கிட்ட போனா அவர் தூக்கி நம்மள வாய்க்குள்ள போட்டு லபக்குன்னு விழுங்கினாலும் விழுங்கிருவாரு. ஆமா, 70 எடை வரும் சங்கிலி. 70 எடைனா எத்தனை கிலோ ஐயா? கிட்ட 1000 கிலோக்கு சமம். ஓஹோ, 1000 கிலோ. 1000 கிலோனா எத்தனை டன்னு? 1000 கிலோனா 100 டன்னு. என்னம்மா 100 டன்னு? அப்படியா? என்னய்யா 1000 கிலோனா 1 டன் ஐயா. 1000 கிலோனா 1 டன். 1000 கிலோ எடை பெறும் சங்கிலி. ஆமா, இழுத்து நான் எதுக்கு எடை போட போறேன்? எனக்கு என்ன தெரியும் டன் கணக்கலாம்? உனக்கு என்னதான் தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் ஆமா, பார்த்தார் ஆண்டவன் பகவான். ஆண்டவன் பகவான் 70 எடை சங்கிலியை போட்டு இழுத்து கெட்ட சொல்லும் போது அமரர் தேவர் முனிவர்கள் வீசி எறிந்த சங்கிலியானது மன்னன் செங்கிடாக்காரனுடைய மார்புல போய் போத்துன்னு விழுது. சேர்த்து பிடிக்கி மார்போடு, மார்பு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சங்கிலி இறுக்கி பிடிக்கி இவர் பாக்காரு. அப்படியே கலகல கலகலன்னு சிரிக்காரு. லக்க 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 லக்கன்னு சிரிக்காரு. அது யாரு சிரிக்கா? நீ கலகலன்னு சொன்ன அது கொஞ்சம் மாத்தி வந்துட்டு. அதானே. ஆமா, இவர் கைதட்டி சிரிக்காரு. அவர் கைதட்டி சிரிக்காரு. நீ என்னைய இந்த சங்கிலி வச்சு கெட்டவா? ஆமா என்று எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்கார சுவாமியே சங்கிலிய போட்டு இறுக்கி இருக்கான் பாரு. இந்த பக்கம் 10 பேரு, அந்த பக்கம் 10 பேரு, பின்னாடி 50 பேரு நின்னு இறுக்கி பிடிக்கும். அப்படியே சங்கிலியை இழுத்து பிடிக்கும் போது உடம்ப இறுக்கி, ஆமா, அப்படியே கைய வீசி பறத்துதாரு. நாட்டாம படத்துல வர பொன்னம்மள மாதிரி. நீ எங்க கொண்டு எதை சேர்க்கவா ஐயா? ஆனால் ஆமா, உடம்ப இறுக்கி அப்படியே உடம்ப முறுக்கேத்தி, ஆமா, கைய வீசுதார் பாரு. ஆமா, கைய வீசி எறியும் போது அந்த சங்கிலியும் தானருந்து சங்கிலி தானருந்து சக்தியுள்ள சாமியாரே அவர் மாறி போட்ட சங்கிலியோ அது மடமடன்னு தெரிக்குதையா. அவர் அங்கத்தில் விழுந்த சங்கிலியோ அது அத்து மெல்ல தெரிக்குதையா. அத்து மெல்ல தெரிந்த போது அலறி கீழ் விழுந்தா தேவரெல்லாம் என்ன செஞ்சாரு? அவளை எடுப்பா. ஆனால் ராமர் முருகேசன் தூக்கி விட முடியும்? தூக்கி விட்டுருங்க. இல்லையா? ஆமா, உடம்ப இறுக்கி கைய வீசினார் பாரு. அப்படியே வீசின நேரத்துல உடம்புல இருந்த சங்கிலி அத்தனையும் உடைஞ்சு அத்து தெரிச்சு ஓடுது. பட்டீர்னு தெரிக்கி மாரதில விழுந்த சங்கிலியானது மடமடன்னு அத்து தெரிச்சு ஓடுது. சங்கிலி மட்டுமா ஓடுது? வேற என்னதெல்லாம் ஓடுது? என்ன செய்தாரு? சங்கிலியை யாரெல்லாம் இழுத்து பிடிச்சாங்களோ அவங்களும் சேர்ந்து சுவங்கன்னு போறாங்க. அத்தனை பேரும் பறந்து, ஆமா, 7 காதவழி 8 காதவழிக்கு அந்த பக்கம் போய் மொந்தடீர்னு விழுதாங்க. விழும்போது, ஆமா, பார்த்தார். விழுத பார்த்து இவர் சிரிச்சுக்கிட்டு நிக்காரு. இவர் சிரிக்காரு. ஆமா, விழுந்துட்டீங்களா? நீங்க என்னைய பிடிக்க, நீ ஆமா எட்டி பாக்க, நீங்க என்னைய பிடிக்கவா? என்னைய நீங்க பிடிச்சு என்னைய கெட்ட என்று நான் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல நான் அகப்பட்டுருவேன். ஆமா, உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல நான் பயப்பட்டுருவேன். ஆமா, அப்படியாம்மா? அம்மா, உன்னை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். எதுக்கியா பயப்படணும்? ஆனால் எதுக்கு பயப்படணும்? அப்படியே சங்கிலியை அத்து தெரித்து என்ன செய்கின்றார்? ஆண்டவன் பகவானுடைய முன்னாலே
வணங்கி நிக்கார். வணங்கி நிக்கின்றார். அவர் வந்திருந்தா நேரா உள்ள விட்டுருந்தாலும் வந்து வணங்கி தான் நின்றுப்பாரு. ஆமா, அவங்க சும்மா இருந்தாங்களா? கொஞ்சம் விளையாட்டு போட்டுட்டாரு. அவரை பார்த்த உடனே பயம். இவங்க அவங்க கிட்ட விளையாண்டாங்க, அவர் இவங்க கிட்ட கொஞ்சம் விளையாண்டுட்டாரு. வேற என்ன செய்ய, அவர் பாட்டுக்கு வந்தாரு. வந்து அப்பா முன்னாடி அப்படி கைய கட்டி உட்கார்ந்தாரு. ஆகையினால் ஆமா, மண்டியிட்டு நமஸ்கரித்து நிற்கும் போது ஆண்டவன் பகவான் சொல்லுகின்றார். என்ன? ஏ செங்கிடாக்காரா, ஆனால் ஆமா நீ உள்ள வந்துட்ட. ஆமா, எப்படி வந்தங்கிறது ரெண்டாவது. யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். தப்புக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு, கட்டாயம் உண்டு. ஆகையினால் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஆகையினால் ஆமா, ஏ செங்கிடாக்காரா, நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? செஞ்ச தப்புக்கு தண்டனை இருக்கு. தண்டனை உனக்கு இருக்கு. அப்பமும் பகவான் நினைக்காரு இவனால இதை எங்க செய்ய முடிய போகுது என்று. ஆமா, அவர் என்ன சொல்லுகின்றார்? அப்பா, என்ன நீ எனக்கு என்ன செய்ய வேணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அக்கினி துணரையும் அழகுடனே தடுவ வேணும் என்று சொல்லி எடுத்துரைக்கும் வேளையிலே வடக்கு வாசல் கண்ணாரியிலே வாய்த்திருக்கு தூணறிதான் 7 நல்ல அக்கினி தூள் இருக்குதையா வடக்கதியிலே வடிவழகா நீயும் போய் அந்த அக்கினி தூண்டான் கழுவி அக்கினி தூண்டான் கழுவி நீ அழகுடனே வருவாயப்பா. செஞ்ச தப்புக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு, கட்டாயம் உண்டு. எங்க போகணும் தெரியுமா? எங்க போக வேண்டும்? வடக்கு திசையிலே கைலாசத்தின் வடபுறத்துல 7 அக்கினி தூண் இருக்கு. அக்கினி தூண் இருக்கின்றது. அக்கினி தூண்னா இப்ப சாமி வச்சு ஆடுற பந்தம் கிடையாது. ஆமா, ஆனால் ஆமா மரமாய் எரியும். இவர் அக்கினியில தானே பிறந்திருக்காரு. ஆமா, ஆகையினால் அவர் மறந்துட்டாரு. பத்தியா, மறந்துட்டாருல்ல? ஆமா, 1 இல்ல 2 இல்ல. ஆமா, 7 அக்கினி தூண் இருக்கு. 7 அக்கினி தூண் இருக்கு. அந்த 7 அக்கினி தூணையும் அக்கினி தூணை தழுவி வர வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் சொல்லும் போது அப்பா சொன்னா குழந்தை எப்படி கேட்குமோ? கண்டிப்பா கேட்கணும்ல. அதே மாதிரி அப்பா சொல்ல அம்மா சொல்ல இன்னைக்கு நம்ம கேட்டாதான் நாளைக்கு நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அப்படியாமா? ஆமா, அப்பா சொல்ல அம்மா சொல்ல கேட்டாதான் ஆமா நாளைக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமா? ஆமா, அப்பாவை அனுப்பியாச்சு, அம்மாவையும் அனுப்பணும். அதானே, எங்க அப்பா அம்மா என்ன வில்லு படிக்க சொன்னாங்க. சரி, நான் வில்லு படிச்சேன். இப்ப நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்க. ஆமா, நீயும் நல்லா இருக்க, உன் குடும்பமும் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆகையினால் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கும் நான் வில்லு படிக்க சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுத்து ஆமா என்ன செய்ய போற? ஊரா அனுப்பி வைப்பேன். அதானே, வில்லு படிச்சா அப்புறம் ஊரா தானே போகணும். ஆனால் ஆமா, பார்த்தார் செங்கிடாக்காரர் சரி என்று சம்மதித்து அவர் எங்க வாரார் பாருங்க. பகவான் சொன்ன வார்த்தையை மறுக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? 1 இல்ல 2 இல்ல 7 அக்கினி தூணையும் தழுவி வர வேண்டும். தழுவி வரணுமா என்று என்ன நினைக்கின்றார்? அவர் ஆதிவல்லி கைலாசம் விட்டு என் அழகு செங்கிடாக்கார சுவாமி அவர் எப்படி வாரார் பாருங்க. ஐயா கங்கையம்மார் கோமாலே அவர் அழகுடனே பறந்துவார். செங்கிடாக்காரரோடு செல்ல பிள்ளை அம்பிகையா கபால ஈஸ்வரி அண்ணன் மட்டும் தனியா போறா, நம்ம கூட போகணும்ல. ஆமா என்று ஒரு 7 தூணை தழுகி வர சொல்லியிருக்காரு. ஆமா, அக்கினின்னா அக்கினி. அப்படி எனக்கு ஒரு சந்தேகம், தீ பிடிச்சு எரியுது. ஆமா, 7 தூணையும் கழுவணுமா தழுவணுமா? 7 தூணையும் நீ வாளியில தண்ணி பிடிச்சிட்டு போய் கழுவு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே வச்சு தூணை கழுவணும்னு கழுவ கூடாதுமா, கழுவணும். தழுவி சேர்த்து கொண்டு வரணும். ஓ, அள்ளி கெட்டி தலையில வச்சு கொண்டு வரணும். அதுக்கு தாண்டா தமிழ் படிங்கடான்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டோம். நாங்க தமிழ்ல தானையா கேட்கோம். என்னம்மா கழுவுறதுனா என்ன? அள்ளி கெட்டி கொண்டு வாங்கன்னா அதுவும் தமிழ் தானே? அது கரெக்ட் தான்மா. ஆமா, ஆற தழுவுனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆற தழுவுனாங்கன்னா அதாவது அரை
அரவணைக்கிறது. அதேதான். அப்படியா? ஆமா. அரவணைச்சு பாசமா கொண்டு வரணும் அக்கினி தூணை. பாசமா இல்லம்மா, ஆமா, கெட்டி அணைச்சு தூக்கிட்டு வாடான்னாரு. ஓ, கெட்டி பிடிச்சி தூக்கிட்டு வாங்காரு. அதத்தான் தழுவுறதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாதியா. தென்னாட்டு வில்லு. ஆகையினால் ஆமா, என்ன செய்கின்றார்? என்ன செய்கின்றார்? தென்னாட்டு வில்லுன்னு இல்ல, நானும் அக்கினி தூணை எப்படி கழுவ முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொண்டு போ, வாளியில தண்ணியை கொண்டு போ. ஆமா, கொண்டு போய் கழுவி கொண்டு வா. போகணும். ஆகையினால் நான் அந்த வேலைக்கு தான் போகல, அங்கேயும் போவோம். பார்த்தார். ஆமா, என் செங்கடாக்கார சுவாமி அக்கினி தூண தழுவி வர வேண்டும் என்று ஆகாய மார்க்கமாக பறந்து வரும்போது ஐயா கூடவே வேள்வியில பிறந்தாலே பொற்கபாலக்காரி. ஆமா, அவளும் அக்கினியில பிறந்தவா தானே. ஆமா, ஒத்தையில போறாரு, நம்மளும் துணைக்கு போவோம். அது மட்டும் கூடாதுயா. ஏமா, என்னைக்கும் அண்ணன் தம்பிய தனியா மட்டும் விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது? ஆமா, அவங்க கூட அக்கினி தூணை தழுவ ஓடி வரும்போது ஆமா, இவர் நினைச்சிட்டாரு பகவான் இவன் எங்க போக போறான். ஏன்னா அக்கினியோட வேணல் அப்படி அடிக்கி. ஆமா, வெக்க யாரும் கிட்ட நெருங்க முடியாது. பார்த்தார் எங்கள் ஐயா இந்த செங்கடாங்கார சுவாமி. ஆமா, இந்த அக்கினியை நாம தழுவி வர வேண்டும் என்று ஆகாய மார்க்கமாக பறந்து வந்து யாரும் கிட்ட நெருங்க முடியாது அந்த அக்கினி தூணரியிலே இவர் ஆங்கார ஓங்காரமாக. ஆமா, அவர் என்ன செய்கின்றார்? அவர் தூணரையும் விடுங்குவாரா என் புகழ் வேறிய எங்கடாக்காரே. அவர் மத்தி தூணை தான் பிடிங்கி ஐயா மாரோடு சேர்ப்பாரா. அவர் நடுத்தூணை தான் பிடிங்கி ஐயா நலமுடனே அணைக்காரே. அவர் முதத்தூணை தான் பிடிங்கி ஐயா முதுகோடு அணைப்பாரா. அவர் தூணை மெல்ல புடுங்குதாரே, தூணை மெல்ல புடுங்குதாரே. அவர் தூக்கி நல்ல இடுக்குவாரா. கணல் விட்டு எரிகின்ற கட்டழகன் தூணலையும் அழகுடனே தான் பிடிங்கி அவர் தோழி நல்ல போடுவாரு. ஓடி போனாரு, ஓடுதாரு, தூணை பிடுங்கி மாரோடு அணைக்காரு. படார்னு புடுங்கினாரு, சடார்னு பிடிச்சுக்கிட்டாரு. மாரோடு அணைக்காரு, சேர்த்து பிடிக்காரு. நடுத்தூணை பிடுங்கி ஆமா நாடி சேர்த்து அணைக்காரு. வேகமா அணைக்காரு. நானும் நாக்குல வைக்க போறாரோன்னு நினைச்சேன். நீ வச்சுக்க. ஆமா, ஆனால் யாருக்குனே அப்படித்தாயா இருக்கு நாக்கு. மூணாவது தூணை பிடுங்குறாரு, தூக்கி முதுகுல போட்டாரா. என்ன முதுகுல போட்டாரா? தூக்கி போடுறாரு. ஆமா, சாமின்னா அப்படி இருக்கணும். ஆமா, பார்த்த உடனே பயந்து கையெடுத்து கும்பிடணும். அப்படி இருந்தா தான் நம்ம ஆட்கள் சொன்னடி கேட்பாங்க. நான் தான் அப்பளே சொல்லிட்டேனே. என்னம்மா அதெல்லாம் அந்த காலத்துல பயந்து கும்பிட்டது. அப்படிலாம் இல்ல, இப்பவும் அப்படிதான் கும்பிடுறாங்க. ஆகையினால் ஆமா, என்ன நினைக்காரு? அதான் சொல்லுவாங்கல்ல, நம்பினவங்களுக்கு நடராஜ பெருமாள், நம்பாதவங்களுக்கு யமராஜன். ஆமா, அப்படிதானம்மா. அப்படியேதான். கல்லுலையும் இருப்பாரு, ஆமா, புல்லுலையும் இருப்பாரு, எல்லா பக்கமும் இருப்பாரு. ஆகையினால் அக்கினி தூணை அதாவது என்ன செய்தாரு? அக்கினி தூணை தூக்கி சேர்த்து ஆவி சேர்த்து பிடிக்காரு. அவருக்கு இருக்க கோபத்தை எல்லாம் அந்த தூணு மேல காட்டுதார். யாராலையும் கிட்ட நெருங்க முடியாது, தூக்க முடியாதுன்னு சொன்ன தூணை தூக்கி தோல்ல போட்டார். ஆமா, அடே அப்பா, அடேங்கப்பா. இவர் அக்கினியில பிறந்ததுக்கும் ஆனால் ஆமா, இவர் அக்கினி தூணை தழுவி பிடிக்கும் போது அதோட நிப்பாட்டினாரா? முடியாதுல்ல. ஒரு தூணை வாங்கி பிடுங்கினாரு. ஆமா, பிடுங்கி என்ன செய்யறாரு? ஒரு தூணை இழுத்து பிடித்து அவர் பால் கடலி எரியூரா